காதலுக்கு கண் இல்ல, மொழி இல்ல, மதம் இல்ல, அ படித்தவன், ஏழை, பணக்காரன் எதுவும் இல்லன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சம்பவம் வந்து மத்திய பிரதேசத்தில நடந்திருக்குங்க. என்ன விஷயம்னா, மத்திய பிரதேசத்தில உள்ள சாதனா சாதனான்ற சிறைச்சாலையில அ பெண் சிறை அதிகாரியா வந்து அ பெரோசா காதுன்றவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அங்க வந்து சிறையில வந்து ஆயுள் தண்டனை கைதியா வந்து தர்மேந்திர சிங்ன்றவரு இருக்காரு. அவர் வந்து கொலை வழக்குல வந்து சிறையில வந்து ஆயுள் தண்டனை கைதியா இருக்காருங்க. இப்ப இந்த அம்மா வந்து அங்க போக வர இருக்கும்போது இவங்களுக்குள்ள சின்ன சின்ன பழக்கங்கள் ஏற்படுது. பேசி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்கங்க. 2007ல அவர் வந்து சிறை தண்டனை பெற்றாலும் 2022ல அவர் வெளிய வந்துடுறாரு. வெளிய வந்த பிறகுமே அவர் வந்து சிறையில வந்து ஆவண பாதுகாப்பு இதில வந்து அதிகாரிகளுக்கு வந்து உதவியா இருக்காரு. அப்பயுமே இந்த அம்மா வந்து அங்க போக வர அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பழக்கமும், அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. ஏற்பட்ட பிறகு அவங்களுக்குள்ள அது காதலாவே மாறுது. சரி இவங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு போம்போது, இந்த பெண் அதாவது ரோசா காதுன்றவங்க வந்து முஸ்லீம். தர்மேந்திர சிங் வந்து ஹிந்து. அப்போ வந்து வீட்ல வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ வந்து உள்ளூர சேர்ந்த விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங்தள் என்ற இந்து அமைப்பு வந்து இவங்களுக்கு திருமணம் செய்து வைக்குதுங்க. காதலுக்கு வந்து மதம், மொழி, இனம், ஜாதி எதுவுமே தேவையில்லைங்க. உண்மையான அன்பு மட்டும் போதுங்க.